குட் மார்னிங் மக்களே. இந்த வீடியோ எடுக்கும்போது டைம் வந்து 12:30, 12 மணி. என் தூக்கத்துக்கு எடுக்க ஒருத்தர் இருக்கான். யார் தெரியுமா? இவன் தான். இவர் தான் அந்த சார். ஏய் சிம்பா, இங்கே பாரு, இங்கே பாரு. என் தூக்கத்துக்கு எடுக்கிற கல்பட்டு இவர் தான். இங்கே பாருங்க, மூஞ்சி பார்த்தீங்களான்னே. தூக்கம் எனக்கு வருது, ஆனால் இவனுக்கு தூக்கம் வரல. இவன் விளையாடணுன்னு என்னை கூப்பிட்டு என்னை தூங்க விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த பிளடி இடியட். ஆமாடா, நீ தாண்டா பிளடி இடியட். சிம்பா, அம்மா பாவண்டா, தூங்க விட்றா. பாருங்க, மூஞ்ச பாருங்க, நல்லா அவ்வளோ குளிர் தான் சாருக்கு. இப்போ பாருங்க, எங்கே வச்சுறேன், இங்கே பாருங்க, கொடுமை பண்ணுறாங்க. இப்படி தூங்கினா எப்போங்க தூங்குறது? பால் சாப்பிட்டுட்டான் 11 மணிக்கு, 10:30 மணிக்கு அவன் ஆரம்பித்தான். ஜாய் பாரு இல்லை, தூங்க விடாமல் பண்ணுறது இவன் தான். தூங்குடா மாட்டையா. மூஞ்ச பாருங்க, நல்லா க்ளோஸ் அப்பில். சிம்பா ஒரு பேர் தான் சிம்பாவா. ஐயோ, கொடுமைப்படுத்துகிறாங்க, நீ தூங்க விட மாட்டேங்கிறாங்க. என்னங்க பண்ணுறது? நான் குழந்தை பேத்து 10 வருஷம் ஆகிடுச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் இப்படி தூக்கத்தை இழந்துட்டு இருந்தேன். எப்போ இவன் பாருங்கள் எப்படி தூங்குறான் பாருங்க. இல்லைன்னா கத்துறாங்க. நான் உங்களுக்கு இப்போ வந்து அலாரம் வந்து ஆஃபில் இருக்குது. இந்த அலாரத்தை நான் உங்களுக்கு ஆன் பண்ணட்டுமா? ஜஸ்ட் மினிட் பாருங்கள். இந்த கூண்டுக்குள்ளே தான் எனக்கு வச்சுருந்தேன். இதுதான் அவனோட சாப்பாட்டு பிளேட்டு. பால் ஊற்றி சாப்பாடு வச்சேன். பாலெலாம் குடிச்சிட்டு கொஞ்சம் சாதம் மட்டும் வச்சுருக்கான். இப்போ நான் இவனை தூக்கி உள்ளே விட்றேன். பாருங்கள், இந்த கல்பட்டி வந்தான். மூஞ்சி பார்த்தீங்களா? நல்லா போட உள்ளே போட்டு மூடிட்டேன். இப்போ ஒரு சவுண்டை மட்டும் பாருங்கள், அலாரத்தை. இப்படி தான் மக்களை பண்ணுறான். இவன் வந்து ஒரு 4-5 நாய்க்குட்டி கூட இருந்திருப்பான் போல். இருங்க, நான் ஃப்ரண்ட் கேமரா வரேன். இவன் ஒரு 4-5 நாய்க்குட்டியோடு இருந்தான். இந்த ப்ரீடு என்னென்னா கொஞ்சம் ஷார்ட்டாக லென்த்தாக வரும்ல, அந்த ப்ரீடு. அந்த ப்ரீடு. ஸோ காலையில், அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சேன். அதுக்கிடையில் மத்தியானம் கொஞ்சம் நேரம் படுத்தேன். ஸ்லீப்பிங் மூடுக்கு போனேன். இது நான் பெற்று வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, 2 சின்ன குட்டியா, அது என்னை வந்து உசு பீத்தி எழுப்பிட்டுச்சு. இப்போ இவன் நாளைக்கு மண்டே ஸ்கூல் இருக்குது. நான் என்ன அனுப்பிட்டேன், பசங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும். காலையில் எழுந்திரிச்சு அதே மாதிரி தூக்கமே கட்டாலும். இன்றைக்கி தான் கொஞ்சம் சீக்கிரம் படுக்கலான்னு நினச்சேன். பார்த்தா திருப்பியும் அதே ஆயமா டியூட்டி வந்துருச்சு. நாய் வளர்த்தணும்னு ஆசைப்பட்டவனுங்க தூங்குறாங்க உள்ள நல்ல கமுக்கமாக பெட்ரூமில். நான் இங்கே வெளியே படுத்துருக்கேன். அப்போ சாமி, இப்போ தூங்கிட்டானா பேக் கேமரா கட்டுறேன். ஆளப்பாதி வெளியே வந்துட்டான்டா. வெளியே வந்து இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் முக்கமாக. இதோ எப்படா தம்பி வெளியே வந்த? சரியாக பூக்கலையா உன்னைய? சரி, சாப்பிடு. ஸோ சார் வந்து சாப்பிட்டுட்ருக்கேன், அதனால சவுண்ட் இல்லை, சரிங்களா? ஸோ இந்த குழந்தைங்கிறனால நிறையா சாப்பிடணும், நிறையா பசிக்குது போல். முடியல மக்களே, முடியல. இப்படி யாரையாவது நாய்க்குட்டி வாங்கி இப்படி விடி தூங்க முடியாமல், அதை மிரட்டவும் முடியாமல், அடுக்கவும் முடியாமல் நீங்களே உங்களை வந்திருக்கீங்களா? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி எனக்கு சிவராத்திரியும் தெரிஞ்சு போச்சு மக்களே. ஏற்கனவே கண்ணெல்லாம் அப்படியே பூத்து போய் கிடக்கு தூக்கத்தில். ஸோ வந்து இவன் சாப்பிட்டான தூக்கி லாக்கப்பில் போட்டு ஹெட்செட் தூக்கி காதில் போட்டு அப்படி தூங்க பாரு மக்களே. ஸோ இந்த வீடியோ மண்டே மார்னிங் தான் நான் போஸ்ட் பண்ணுவேன் 11:30க்கு. ஸோ பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இவனால் நான் தூக்கம் கட்ட மாதிரி உங்களுக்கு தான் அனுபவம் இருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் மக்களே. ஆரம்பிச்சிருச்சு அலாரம். பாய்.